ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2-3 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம நியூஸில் அடிக்கடி பார்க்குறோம். நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து போதைப்பொருள் வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. அவர் மேலுள்ள குற்றம் வந்து நிரூபணம் ஆகிட்டு அப்படின்ட்டு. இப்போது எல்லாரோட பப்ளிக் ஒப்பீனியன் என்னென்னா, அவர் மட்டும்தான் இப்போது போதைப்பொருள் அதிகமாக யூஸ் பண்ணுறாரா, வேறு யாரும் யூஸ் பண்ணலையா? இப்போது கிராமங்கள் முதல் சிட்டி வரை எல்லா இடத்துலையும் இது ரொம்ப சர்வசாதாரணமாட்ட எல்லா பீப்புள்ஸும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன் பர்டிகுலராக ஸ்ரீகாந்த் நடிகர் அவங்க பண்ணது தான் தப்பு அப்படின்ட்டு எல்லாரும் பண்ணுறாங்க. இப்போ அவர் பண்ண போதைப் பொருள் எங்கேருந்து வந்துச்சு, யார் சப்ளை பண்ணாங்க, யார் உற்பத்தி பண்ணாங்க, எந்த டேட்டாவுமே சரியா இல்லை. நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து போதைப்பொருள் யூஸ் பண்ணிட்டாரு. அது மாதிரி வேறு என்ன நிறைய நடிகர்கள் வந்து போதைப்பொருள் யூஸ் பண்ணது நிரூபணம்னா அவங்களும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இதோட பின்னணி என்ன, ஏன் இப்படி பண்ணுறாங்க, எந்த தகவலுமே திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை. சொசைட்டியில் இப்போ போதைப்பொருளுங்கிறது சின்ன குழந்தைங்கள் சிறுவர்கள்ட்டு எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிட்டு. அப்போது மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, யார் மூலமாக வருது, அப்புறமா யார் வந்து இதை உற்பத்தி பண்ணுறா, சப்ளை பண்ணுறா, இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ஒரு மனிதர் ஸ்ரீகாந்த், அவர் மேலவே எல்லா மீடியாவும் சரி எல்லா இதுவும் கொஞ்ச நாளாகவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னே தெரியல. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது நல்ல கருத்துக்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.